Junior Chamber International India, Ranipet Power City, Zone 16, Ranipet Power City, Living Ethics online training program with the topic Make Up Mind is hereby called to order. முதலில் ஜேசி கோட்பாடு. கடவுள் நம்பிக்கை மனித வாழ்விற்கு அர்த்தத்தையும் குறிக்கோளையும் வழங்குகிறது. மனித சகோதரத்துவம் நாடுகளின் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது. பொருளாதார நீதியை சுதந்திரமான முறையில் சுதந்திரமான மனிதர்களால் சிறந்த முறையில் அடைய முடியும். அரசு சட்டங்களில் அமைய வேண்டுமென்றி மனிதர்களால் அல்ல. பூமியின் பெருஞ்செல்வம் மனித ஆளுமையில் அடங்கியுள்ளது. மனித சேவையே மகத்தான சேவை என நாங்கள் நம்புகிறோம். தேங்க்யூ. அடுத்த நிகழ்வு வரவேற்புரை. ராணிப்பேட்டை பவர் சிட்டி ஜேசிஸ் தினமும் நடத்தும் இணைய வழி பயிற்சியில் இன்றைய பயிற்றுனர் JCSGF பாலமுருகன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். அதேபோல் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று இந்த அவையை முறைப்படி பயிற்றுனர் JCSGF பாலமுருகன் அவர்களிடம் ஒப்படைக்கின்றோம். Over to you, sir. சார் நீங்க ஒரு சின்னதா உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. ஓ சார், கேக்குதுங்களா? கிளீனா கேக்குதா? கேக்குது சார், கேக்குது. எவரிபடி குட் ஈவினிங். JC ராணிபேட் பவர் சிட்டி எல்லா வருஷமும் வந்து பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் இயர் வந்து இந்த கிளாஸ் எடுத்தோம். நாங்கள் லாஸ்ட் இயர் வந்து ஃப்ரெஷ்ஷாக வரும்போது எடுத்தது. ஸோ என்னை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா 2016 வந்து JCல ஜாயின் பண்ணி அதில் ட்ராவல் பண்ணி எல்லா அடுத்தடுத்த ப்ரோக்ராமில் பண்ணிட்டு JC ராணிபேட் VC மோட்டர் என்ற சாப்டருக்கு வந்து சார்ட்டர் பிரசிடென்ட் ஃபவுண்டர், அதுக்கப்புறம் ZTWS லாஸ்ட் இயர் முடிச்சுட்டு ஸோ நலந்தா JC ஈவெண்ட் எல்லாத்தையுமே வந்து அட்டன் பண்ணி ஸோ இன்னைக்கு வந்து ஜோன் ட்ரைனராக உங்க முன்னாடி வந்து இந்த இடத்துல வந்து இருக்கேன். ஸோ எனக்கு வந்து என்னுடைய ப்ரொஃபஷன் பார்த்தீங்கன்னா மொபைல் ஷாப் கிட்டத்தட்ட ஒரு 24 இயர்ஸாக ரன் பண்ணிட்டு இருக்கேன். 4 பிரான்ச்சஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதான் என்னுடைய டேட்டாஸ். ஸோ இன்னைக்கு சாப்டர் டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா மேக்கப் மைண்ட். சார் போலாமா சார் சாப்டருக்குள்ள? எஸ் சார், எஸ் சார். சார் மேக்கப் மைண்ட். ஸோ என்ன நினைக்கிறீங்க? மேக்கப் மைண்டுனா முழுக்க முழுக்க பிரைனுக்கு இல்லை மைண்டுக்கு மேக்கப் போட போறோம் அப்படின்ற மாதிரி எதனா எதிர்பார்க்குறோமா? யாருன்னா சொல்ல முடியுமா? எல்லாத்துக்கும் ரெடியா இருங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு. எல்லாத்துக்கும் ரெடியா இருங்க சொல்லுவதுக்கு. இல்ல இந்த டாபிக்கே வந்து ஒரு டிஃப்ரெண்டான டாபிக். கரெக்டா தான் சூஸ் பண்ணியிருக்கோம். மேக்கப் மைண்ட். சார் நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். இவரை பாத்துக்குங்க. இவர் யார்? இவரு பெக்கர். ஓகே, நெக்ஸ்ட். ஒரு மிடில் கிளாஸ். நெக்ஸ்ட் ஒரு ரிச்சஸ்ட் மேன். ஸோ இந்த 3 பேரை வந்து மைண்ட்ல செட் பண்ணிக்கலாம். ஒரு பெக்கரு, ஒரு மிடில் கிளாஸ், ஒரு ரிச்சஸ்ட் மேன். மேக்கப் மைண்ட் அப்படின்னா மூளையை செலவு பண்றோமா, இல்ல மூளையை அழகுபடுத்துறோமா, இல்ல நம்ம மூளையை எப்படி நம்மளோட மைண்டை வந்து எப்படி ஹாப்பினஸை வச்சிருக்கணும்ன்றது தான் வந்து அடுத்த கட்டத்துல பார்க்க போறோம். இந்த 3 பேரை வந்து ரிமெம்பர் பண்ணீங்க. லாஸ்ட்ல வந்து இதுக்கான ஆன்சர் நான் கொடுக்குறேன் நான் உங்களுக்கு. நெக்ஸ்ட். இவங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு வில்லேஜ்ல பூர் கேர்ள்ஸ், உமன்ஸ், மேரிடானவங்க. இப்போ இவங்களை வந்து வித்தவுட் மேக்கப் பார்க்கும்போது வந்து இந்த மாதிரி இருப்பாங்க. நம்ம நிறைய பார்த்துருக்கோம். சினிமாவில் கூட பார்த்தீங்கன்னா அந்த ஆக்டர்ஸ் வந்து மேக்கப் போடும்போது ஒரு மாதிரி இருப்பாங்க, மேக்கப் இல்லாத போது ஒரு மாதிரி இருப்பாங்க. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். நெக்ஸ்ட். இதே கேர்ள்ஸ் தான் வந்து இங்க வந்து இவ்வளவு அழகா தெரியுறாங்க. எதனால? அவங்க மேக்கப் போட்டதுனால.
ஸோ மேக்கப் போடணும் அப்படின்னா என்ன தேவைப்படுது? இப்போ ஒரு மேக்கப் அவங்களுக்கு வந்து மேக்கப் பண்ண போறோம் அப்படின்னா அதுக்கான உபகரணங்கள் தேவைப்படும். மேக்கப் கிட். மேக்கப் கிட்ஸ் தேவைப்படும். ஸோ மேக்கப் கிட் இல்லாம இன்னைக்கு யாரில் விநாயகம் சார் கரெக்டாக சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் சார். ஸோ இதெல்லாம் வந்து மேக்கப் கிட்ஸ். இதுல என்னென்ன இருக்கு? லிப்ஸ்டிக்ல இருந்து ஐப்ரோல இருந்து எல்லாமே இருக்கு. ஸோ இது இவ்வளவு ஐட்டம் வச்சு நம்ம மேக்கப் பண்ணா மட்டும்தான் ஒருத்தர் நார்மலா இருக்கிறவர் வந்து எக்ஸ்ட்ரானரியாவோ இல்ல அழகாவோ தெரியறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம பிரெயினை வந்து மேக்கப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஒரு டூல் தேவைப்படுது. கரெக்டா? எஸ். அதுக்கான டூல் சார் ரவீந்திரன் சார் மட்டும் தான் ஆன்சர் பண்றாரு. எல்லாரும் ஆன்சர் பண்ணலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டா தான் இருக்கும். வெறும் லெட்டர்ஸாவும் வெறும் பிபிடி லெட்டர்ஸாவும் இருக்காது. இது ஒரு வித்தியாசமா இருக்கும். வெறும் எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா வெறும் வேர்ட்ஸ் மட்டும் போட்டுட்டு இந்த சாப்டர் முடிக்கிற மாதிரி இல்ல. ரொம்ப ஆழமா இருக்கும் அதுல. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். எப்படிலாம் மேக்கப் பண்ணலாம் சார் நம்ம மைண்டை? அதுக்கு டூல் நான் சொல்றேன். ஆனா நம்ம மைண்டை எப்படிலாம் மேக்கப் பண்ணி வைக்கலாம்? நாலேஜ், பாசிட்டிவ் தாட்ஸ், ஷார்ப் திங், நல்ல புத்தகங்கள், பிராக்டிஸ், நியூ திங், பிராக்டிஸ், ட்ரைனிங், ஸோ நல்லா தூங்கணும். மெத்தட்ஸ் எக்ஸசைஸ், நல்லா யோகா. இருங்க யாரோ ஒருத்தர் கரெக்டான ஆன்சர் சொன்னாங்க. ஏன் நல்லா தூங்கணும்? நல்லா தூங்கணும்னு ஒருத்தர் சொன்னாரு. எஸ். இல்ல யாரோ ஒருத்தர் சொன்னாங்க நல்லா தூங்கணும்னு சொல்லிட்டு. யார் சொல்லுங்க? கிரி சார். கண்டிப்பா கிளாப் பண்ண சார். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரெஸ்ட் சார் பிரெயினுக்கு. அதுக்கப்புறம் தான் சார் எல்லாமே. ஒரு குட்டையை வந்து குழப்பி விட்டுட்டீங்க, ஃபுல்லா வந்து கலங்கிடுச்சு அந்த குட்டை. அது தெளிகிற வரைக்கும் நம்ம கண்டிப்பா வெயிட் பண்ணணும். கரெக்டா? எஸ். தெளிஞ்சாதான் அது கீழே என்ன இருக்குன்றது நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி இனி எப்படி இருந்தோம்னு தெரியல, இனி எப்படி இருக்க போறோம்ன்றத நம்ம கத்துக்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி கலக்கி இருக்கிறத வந்து இன்னைக்கு நம்ம தெளிய வைக்க போறோம். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். நெக்ஸ்ட் ஸ்லைட். சார் நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். செல்வம் நெக்ஸ்ட் ஸ்லைடு. என்னாச்சு? டெக்னிக்கல் எரர் சார், ப்ளீஸ் நீங்க கண்டினியூ பண்ணுங்க. டெக்னிக்கல் எரரா? சரி, ஓகே. அதாவது நம்ம மைண்டை வந்து நம்ம growthக்கு எடுத்துட்டு போறோம். அதாவது இப்ப நீங்க சொன்ன எல்லா பாயிண்ட்ஸ் தான் அந்த மொத்தமே வந்து என்ன எடுத்துட்டு போறோம் அப்படின்னா, சரி எனக்கு ஹோஸ்ட் வருதா? எனக்கு நான் ஷேர் பண்ணுறேன். வந்துடுச்சா? எஸ். ఓకే వసీలో అదా? எனது வருதுங்களா? எஸ் சார், எஸ். ஓகேவா? இது தெரியுதா? தெரியுது. ஓகே சார். இதுல என்ன சார் இருக்கு? மேக்கப் மைண்ட் ஃபியூ வேர்ட்ஸ் தான். இது வரைக்கும் நம்ம மூளையில நம்ம என்னதான் தேக்கி வச்சிருக்கோன்றது தான் வந்து
இங்க நம்ம சிம்பிளா சொல்லியிருக்கிறோம். நம்ம மைண்ட்ல இவ்வளவு ஓடிட்டு இருக்கு. டெக்னிக்கல் இருந்து ஃபைனான்ஸ்ல இருந்து சக்சஸ் இருந்து டைம்ல இருந்து மணில இருந்து குவாலிட்டியில இருந்து A to Z வரைக்கும் நம்ம வந்து இதுல போயிட்டு இருக்கு. கரெக்டா? Yes. Yes, sir. சோ இவ்வளோ விஷயத்த தான் நம்ம வந்து தினம் தினம் வந்து ஒரு படிச்சு முடிச்சிட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ்ன்னு போகும்போது நம்ம ஓனர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இவ்வளவு விஷயத்த வந்து இப்ப நம்ம தலையில போட்டு குழப்பிட்டு இருக்கோம். சோ இது என்னதுங்க? ஹியூமன் பிரைன். ஹலோ, Yes, yes. கேக்குதுங்களா சார்? எஸ் சார். சொல்லுங்க, Yes, சொல்லுங்க. sir. இது என்ன ஹியூமன் பிரைன்? என்ன சார் பண்ணியிருக்கேன்? 4 quadrant divide பண்ணிக்கிறீங்க சார். டிவைட் பண்ணியிருக்கேன் சார். ஃப்ரண்ட் பேக் லெஃப்ட் ரைட். ஓகேவா? ஓகே சார். இப்படியும் எடுத்துக்கலாம். ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத்தா பிரிச்சுக்கலாம். ஃப்ரண்ட் ஹெட் வந்து ஈஸ்டா பண்ணிக்கோங்க, பேக் ஹெட் வந்து வெஸ்டா பண்ணிக்கங்க, லெஃப்ட் ரைட்டை வந்து நார்த் சவுத்தா பண்ணிக்கங்க. நம்ம மைண்ட்ல இன்னில இருந்து தான் நான் சொல்றேன், எல்லா சேஞ்சஸும் நம்ம எடுத்துட்டு வர போறோம். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் தேவையில்லை, இன்னில இருந்து எடுத்துக்குவோம். இன்னைக்கு காலையில தேவையில்லாத ஒரு விஷயம் நம்ம தலைக்கு வந்துடுச்சு அப்படின்னா அதை வந்து ஈஸ்டா எடுத்துட்டு வெஸ்ட்ல வந்து மறையறதுக்கு வழி பண்ணுவோம். சூரியன் உதைக்கிற மாதிரி உதிச்ச உடனே சூரியன் மறையும், மறுநாள் உதைக்கும். நமக்கும் பிரச்சனை அந்த மாதிரி தான், வரும் போவும். அதை மண்டையில போட்டு உருட்டக்கூடாது. ஸோ நம்ம என்ன பண்றோம்னா ஃப்ரண்ட் ஹெட்ல எடுத்து பேக் ஹெட்ல வந்து அந்த பிரச்சனையை இன்னைக்கே சால்வ் பண்ணிடுறோம். அதை வந்து இதுக்கு மேல வந்து டெய்லி எடுத்துட்டு போக கூடாது. கரெக்டா? கரெக்ட் சார். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? அண்டர்ஸ்டாண்ட் சார். ஏன் நார்த் சவுத் ஏன் சார் செட் பண்ணிருக்கோம்? ஃப்ரண்ட் பேக் ஓகே, ஏதோ கெட்டதை எடுத்துட்டோம், வந்ததை உதிச்சதை மறைய வைக்கிறதுக்காக நார்த் சவுத் இது ஈஸ்ட் வெஸ்ட் பண்ணிட்டோம். நார்த் சவுத் எதுக்காக செட் பண்ணிருக்கோம்? ஈஸ்ட் நார்த் சவுத் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு மேக்னெட்டிக் எனர்ஜி வந்து எப்பயுமே த்ரோ பண்ணிட்டே இருக்கும். கரெக்டா? நீங்க எனக்கு ஆன்சர் கொடுத்துட்டு நிறைய விஷயம் வந்துட்டே இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமா தான் கரெக்ட் வரும், சார். நிறைய வராது. கரெக்டா? கரெக்ட் சார். ஓகே. எப்பயுமே வந்து அது காந்தப்புலன்னு சொல்லுவோம். மேக்னெட்டிக் எனர்ஜி வந்து எப்பயுமே வந்து நார்த்ல இருந்து சவுத்துக்கு டிராவல் பண்ணிட்டே இருக்கும். கரெக்டா? ஸோ நீங்க என்ன பண்ணுங்கன்னா எந்த ஒரு விஷயத்த ஒரு எய்ம் பண்ண போறோம், அந்த எய்ம் அப்படி இல்லைன்னா நம்மளோட கோல், அப்படி இல்லைன்னா நாளைக்கான விஷயம் இல்ல இன்னைக்கான விஷயத்த வந்து எப்பயுமே வந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா லெஃப்ட் டு ரைட்டு டிராவல் பண்ணுங்க. அதாவது நார்த் டு சவுத். அதாவது ஈஸ்ட் வெஸ்ட் வந்து மறைஞ்சிடும், தோணும், மறையும். ஆனா நார்த் சவுத் வந்து எப்பயுமே டிராவல் பண்ணிட்டே இருக்கும். ஸோ இது வந்து நம்ம மைண்ட்ல வந்து ஓடிட்டே இருக்கும். நம்ம அடுத்த டார்கெட் என்ன பண்ணணும், அடுத்த எய்ம் என்ன இருக்கு, நமக்கு என்ன பண்ணணும் இன்னைக்கு அப்படின்றத வந்து ஓடிட்டே இருக்கும். கரெக்டா? எஸ் சார். இன்னில இருந்து செட் பண்ணுவோமா? கெட்டதை வந்து ஈஸ்ட் வெஸ்டா போட்டுருங்க, நல்லதை வந்து சவுத் நார்த்தா போடலாம். ஓகேவா? எஸ். ஓகே சார். இது என்ன சார்? இது டக்குன்னு ஆன்சர் பண்ணலாம், ஏன்னா நமக்கு டைம் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும், சொல்ல வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. ஸ்நாக்ஸ் ஐட்டம் சார், ஸ்நாக்ஸ் ஐட்டம் சார். சிக்கன் பிரியாணி, பானிபூரி, சமோசா, இது எல்லாமே வந்து ஒரு ஐட்டம் வந்து ஒருத்தர் கண்டிப்பா பிடிக்கும். எனக்கு எல்லா ஐட்டமும் பிடிக்கும். எதுக்காக இந்த இமேஜ் வச்சிருக்கோம்? நம்ம மைண்ட் வந்து இன்னைக்கு வந்து நம்ம ஃபுல் ஆஃப்ல இருக்க இந்த மைண்டை வந்து நீங்க எதனா வச்சு பூஸ்ட் பண்ணணும். எப்பயுமே எப்படி பூஸ்ட் பண்ணணும்? இப்ப நாளைக்கு ஒரு வெட்டிங் போக போறோம், அதுவும் முஸ்லீம் மேரேஜ் போக போறோம். நான்வெஜ் பிரியருக்காக சொல்றேன், வெஜ்ஜுக்கு தனியா சொல்றேன். ஸோ நாளைக்கு மதியம் நமக்கு பிரியாணி இருக்கு, நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போறோம் அப்படின்னா இன்னைக்கே மைண்ட்ல வந்து லோட் ஆயிடும். அந்த டெம்ப்ட் அப்படியே இருந்துட்டே இருக்கும். நாளைக்கு நம்ம பிரியாணி சாப்பிட போறோம், 12 மணிக்கு சாப்பிட போறோம். அந்த நாக்குல வச்சு ஊறி அந்த டேஸ்ட்டுக்காக நம்ம யோசிப்போம் அந்த ஒரு செகண்ட். ஸோ அந்த அந்த டைம் வரைக்கும் உங்களுக்கு எவ்வளவு ப்ராப்ளமோ எது இருந்தாலும் மறந்துடுவீங்க. கரெக்டா? இன்னைக்கு sir. அதே மாதிரி காலையில இருந்து ஈவினிங்குள்ள
ஈவினிங் பானிபூரி சாப்பிடணும் ஒரு ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். அப்போ பானிபூரி சாப்பிடலாம்னு சொல்லும்போது ஈவினிங் என்ன பண்ணுவோம்? சரி பானிபூரிக்கு போவோம். அப்போ காலையில இருந்து மதியம் வரைக்கும் பானிபூரிக்காக நம்ம கண்டிப்பா ரெடியா இருப்போம். ஸோ ஈவினிங் போயிட்டு பானிபூரி கண்டிப்பா சாப்பிட்டாகணும். ஸோ அதே தான் சமோசா, பர்கர், இந்த ஐட்டம்ஸ்லாம். ஸோ இதெல்லாம் எதுக்காக நம்ம வந்து மைண்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்குது? அதுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அது. பிரியாணியில இருந்து நீங்க எதிர்பார்க்குற ஐட்டம். ஏன் சார் நம்ம வந்து ஒரு பிரியாணி அப்படின்னா வாணியம்பாடி தான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்றோம். வாணியம்பாடியில சாப்பிட்டா பிரியாணி நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம மைண்டுக்கு பழகப்படுத்திட்டோம். வாணியம்பாடியில பிரியாணி சாப்பிடணும், சாண்ட்விச்னா இந்த கடையில சாப்பிடணும், பானிபூரின்னு இங்க தான் சாப்பிடணும். அந்த மாதிரி நம்ம வந்து பீஸான்னா டோமினேட்ஸ் தான், சிக்கன்னா கேஎஃப்சி தான், அந்த மாதிரி பர்கர்னா மெக்டோவல்ஸ் தான். அந்த மாதிரி வந்து நம்ம மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இது ஒரு சின்ன உதாரணம் தான். இது எதுக்காக அப்படின்னா, என்ன மாதிரி நம்ம பிரச்சனையில இருந்தாலும் இன்னைக்கு நமக்கு பிடிச்சது என்ன? ஃபர்ஸ்ட் சாப்பிடுற ஐட்டம் இருந்தாவே ஓகே தான். அதுக்கு அடுத்தது நிறைய விஷயம் நான் சொல்றேன். அந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம திங்க் பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்படி மைண்ட வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹாப்பியா எடுத்துட்டு போக முடியும் நம்மளால. இப்போ இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஆடியோ வரல. ஆடியோ வரல? இல்ல சார், ஆடியோ வரல. ஒன்லி வீடியோ மட்டும் தான். வரலையா? இங்க வருதுங்க. சரி ஓகே. இந்த காமெடி தெரியும் தானே? பிச்சைக்காரன் படத்துல வந்து இந்த காமெடி தெரியுமா? தெரியும் சார். அந்த 500 ரூபாய் நோட்டா இருந்தா பதுக்கலாம், 1000 ரூபாய் நோட்டா இருந்தா பதுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெய்யப்பன் வந்து பேசுறாரு, சொல்லிட்டு பினான்ஸ் மினிஸ்டர் பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடி எடுத்துட்டு போவாங்க. இது இந்த எக்ஸாம்பிள் எதுக்காகனா, அவரு பண்ற தொழில் வேற, ஆனா அவரோட பிரெயின் வேற. கரெக்டா? எஸ் சார். அவர் எந்த அளவுக்கு வந்து அவரோட பிரெயினை வந்து ஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்காரு. ஆனா அவர் பண்ற பிசினஸ் வேற. அந்த பிசினஸ் தவிர அவருக்கு வேற எதுவும் தெரியல. ஆனா நாலேஜ் வந்து எக்கச்சக்கமான நாலேஜ் வச்சிருக்காரு. இதுவும் வாய்ஸ் வருதா? இல்ல சார். வாய்ஸ் வரல? இல்ல. சரி ஓகே. இது என்ன கேட்டீங்க அப்படின்னா, ஒரு ரொம்ப நல்ல வாய்ஸ் இது. அந்த வாய்ஸ் வந்து நீங்க கேட்கும்போது மைண்ட் கண்ணாடி கேட்கும்போது இது இப்படி எடுத்துக்கலாம். நம்ம ரொம்ப பிடிச்ச சாங் இருக்குன்னு வச்சுக்கலாம். ரொம்ப பிடிச்ச சாங்க வந்து நம்ம எப்படி கேட்போம் சார்? விரும்பி மெய் மறந்து கேட்போம். சோ அந்த செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா, அதாவது அந்த சாங் நம்ம ப்ளே பண்ணணும்னு எதிர்பார்த்திருக்க மாட்டோம். திடீர்னு எஃப்எம்ல கேட்டிருப்போம், இல்ல எங்கன்னா கேட்டிருப்போம். தானா கை தாளம் போடும், கண்ணு மூடிடும், காது வந்து ரொம்ப ஷார்ப்பா தலை ஆட்டி ஆட்டி அந்த சாங்ஸ் கேட்டிருப்போம். அவ்வளவு இன்ட்ரெஸ்டா ரசிச்சிருக்கோம். கரெக்டா? எஸ். சோ அதை வந்து நம்ம மைண்ட்ல வந்து ஸ்டோரேஜ் போட்டிருக்கோம். நம்ம இந்த மாதிரி வந்து செட் பண்ணி வச்சிருக்கோம். இவர் யாருங்க சார்? அப்துல் கலாம். அப்துல் கலாம். இவரு PM மோடி, அம்பானி. போர் அடிக்குதா? இல்ல சார். இல்ல சார். இல்ல. போர் அடிக்கலையா? ரத்தன் டாடா. இவர் யாருங்க? நித்யானந்தா. நித்யானந்தா. சோ இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரே மூளை தான். கரெக்டா? எஸ். ஆனா எல்லாருமே டிஃப்ரெண்ட் கேட்டகரி இருக்காங்க. எஸ் சார். இவரோட நோக்கம் வேற, இவரோட நோக்கம் வேற. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆம்பிஷன் இருக்கு, ஒரு எண்ணம் இருக்கு. கரெக்டா? கரெக்ட் சார். அப்துல் கலாம் வந்து வளர்ந்த விதம் வேற, அவர் வேலை செஞ்ச விதம் வேற, ஹெல்ப் பண்ற கண்டிஷன் இருந்தாரு. அப்போ அவரோட பிரெயினை வந்து அவர் எப்படி மேக்கப் பண்ணிருக்காரு. மோடி நார்மலா இருந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய விஷயம் இன்னைக்கு நாட்டை ஆள்றாரு அப்படின்னா, அவரோட மைண்டை வந்து இப்பயும் வந்து மேக்கப் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது
சிஎம் இருந்துட்டு பிஎம் ஆயிட்ட பிறகும் டெய்லி வந்து அவரோட மைண்டை வந்து மேக்கப் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. கரெக்டா இல்லையா? கரெக்ட் சார். எஸ் சார். என்னடா இந்த சாப்டர் கொடுத்தாலும் கொடுத்தா மேக்கப்னு போட்டு இதே பேசிட்டு இருக்காங்களே, அதுதானே. அடுத்தது அம்பானி. அவரோட லைஃப் ஹிஸ்டரி எல்லாருக்குமே தெரியும், எல்லாரும் படிச்சிருக்கிறோம். யாரும் இப்பயும் சும்மா இல்ல, தெரியுமா? எஸ். ரத்தன் டாடா. எல்லாரும் ஒரு விதத்துல செஞ்சான்னா இவரு ஒரு விதம். இவர் சம்பாரிச்சதும் சரி, சேர்த்து வச்சதும் சரி, கொடுத்ததும் சரி, எல்லாமே வந்து வேற. சோ அதனாலதான் இவர் வந்து நடுவுல வந்து எல்லார்ட்டையும் பேசப்பட்டாரு. நித்யானந்தா. என்னைக்குன்னா சோகத்துல அழுது பாத்திருக்கீங்களா? நோ சார். எங்க அரெஸ்டே போட்டாலும் சரி, இன்னைக்கு ஒரு நாட்டையே தனியா எடுத்து வச்சாலும் சரி, இவர் ஹாப்பியா இருக்கிறது இல்லாம இவர் சுத்தி இருக்கிறவங்க ஹாப்பி வச்சிருக்காரு. எஸ் சார். எஸ். கரெக்டா? அப்போ இவரோட மைண்ட் எப்படி இருக்கு? டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மைண்ட். மைண்ட்ஸ். சோ டிஃபரெண்ட் டைப் ஆஃப் பிராக்டிஸ். ஒவ்வொருத்தரும் ஒரு விதமா வந்து அவங்க மைண்டை வந்து பிராக்டிஸ் பண்ணி வச்சிருக்காங்க. நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க யாருன்றது நம்ம ஒருத்தர் ஃபிக்ஸ் பண்றோம், அவங்கள வச்சுதான் அவங்களும் பிராக்டிஸ் பண்றோம். கரெக்டா? நம்ம வந்து அந்த லெவலுக்கு மட்டும் தான் திங்க் பண்றோம். அடுத்த லெவலுக்கு நம்ம பண்ணா அடுத்த ஸ்டேஜ் நம்ம பண்ண முடியும். கீழே இருக்கிறவங்க பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. மேக்கப் மைண்ட் ஒரு 5 பாயிண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி வந்து எப்படி இருந்தோம்னு சொல்லிட்டோம், எப்படி இருக்க போறோம்னு சொல்லிட்டோம், அதுக்கான முன்னுதாரணம் சொல்லியிருக்கோம். எப்படி இருக்க போறோம்ன்றதுக்கான பாயிண்ட்ஸ் தான் இப்ப நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். ஒரு பிரெயினோட கெப்பாசிட்டி தெரியுமா நமக்கு? மில்லியன்ஸ் ஆஃப் சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சூப்பர் சார், நைஸ். ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா ஹார்ட்னா இவ்வளவுதான் சைஸ். அது ஒரு நாளைக்கு இத்தனை லிட்டர் மட்டும்தான் பம்ப் பண்ணும். கிட்னினா இவ்வளவுதான் சைஸ். லங்ஸ்னா இவ்வளவுதான் சைஸ். லங்ஸோட கெப்பாசிட்டி 14.9 kg மட்டும்தான் ஆக்சிஜன் அதால சுவாசிக்க முடியும். ஹார்ட்னா 5 to 6 liters தான் பிளட் வந்து பியூரிஃபை பண்ண முடியும். கிட்னினா 5 liters மட்டும்தான் பண்ண முடியும். ஓகேவா? எஸ். ஆனா பிரெயினுக்கு அளவே கிடையாது. எவ்வளவு நம்ம தான் நினைச்சிட்டு இருக்கோம், ஐயோ இதுக்கு மேல லோடு ஏத்தினா தலைவலி வந்துடும் நமக்கு, இதுக்கு மேல பண்ணோம்னா நமக்கு பிரச்சனை வந்துடும், நம்ம இதுக்கு மேல நம்ம லோடு ஏத்தக்கூடாது. கரெக்டா? எஸ். எஸ் சார். இதான் சார் ஒரு ஹியூமன் பிரெயின் பாத்தீங்க அப்படின்னா 2.5 மில்லியன் ஜிகாபைட்ஸ் வரைக்கும் நம்மளோட மெமரியில வந்து ஸ்பேஸ் இருக்கு. 1 ஜிகாபைட் அப்படின்னாவே நீங்க உங்க மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, முன்னாவது யாருக்கும் தெரியாது. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா 256 128 எல்லாருக்குமே தெரியும். ஒரு மொபைல்ல 128 ஜிபி மெமரி இருக்கு, இல்ல 256 ஜிபி மெமரி, இனி 1 TB வரைக்கும் வந்திருக்கு. ஓகேவா? ஆனா அந்த 1 TB மொபைல்லே பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான போட்டோஸை நம்ம சேவ் பண்றோம், லட்சக்கணக்கான இதுல பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? 2.5 மில்லியன் ஜிகாபைட்ஸ் அப்படின்னா டோட்டலா எத்தனை சூப்பர் கம்ப்யூட்டரை வந்து நீங்க அதுல வந்து சேவ் பண்ணலாம்னு மட்டும் பாருங்க. இது என்னங்க சார்? சைக்கிள். சொல்லுங்க சார், நீங்க கூட சொல்லலாம். பைக். கார். ட்ரெயின். சைக்கிள். சைக்கிள் யாருக்குலாம் ஓட்ட தெரியும்? சைக்கிள் யாருக்குலாம் ஓட்ட தெரியும்? எல்லாருக்கும் தெரியும். ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரியும். பைக் யாருக்கு ஓட்ட தெரியும்? அதான் எல்லாரும் ஓட்டுவாங்க. காரு காரு கொஞ்சம் ஒரு சில பேர் ஓட்ட தெரியும். ட்ரெயின் ட்ரெயின் வெரி வெரி ரேர். ரேர். அதுக்கான பிராக்டிஸ் வந்து யாரும் பண்ணல. ஃபிளைட்டு அது இன்னும் stringent. இல்ல. இன்னும் ராக்கெட். இதெல்லாம் ஓட்டுறவங்க வந்து மனுஷன் தானே. எஸ். நம்ம இருக்கிற பிரெயின் தானே அவங்களுக்கு இருக்குது. எக்ஸ்ட்ரா எதனா இருக்கா? அவங்க அதுக்கான பிராக்டிஸ் பண்ணிருக்காங்க, அதுக்கான லேர்னிங், அதுக்கான ட்ரைனிங். சோ அது ஒரு விதமான மேக்கப்பா, ஒத்துக்கலாமா? ஒத்துக்கலாமா?
அதுக்கான ஒரு மேக்கப் அது. எஸ் சார். ஸோ லேர்னிங்ன்றது ஒரு மேக்கப் தானே. எஸ். ஓகே. ஸோ அந்த மாதிரி இவங்க எல்லாருமே வந்து இப்பயும் ஹியூமன் பர்சன் தான். ஆட்டோ பைலட் அப்புறம், ஆனா இவங்களும் ஹியூமன் பர்சன் தான். இவங்களும் இன்னைக்கு வந்து எல்லா வெஹிக்கிளையும் ஓட்டுறாங்க. லேடியும் வந்து ஃபிளைட் ஓட்டுறாங்க. ஸோ நம்ம அந்த ஃபிளைட்ல டிராவலும் பண்ணியிருக்கிறோம். அதை பார்க்கும்போது நம்ம இன்னும் அப்டேட் ஆகலையா அப்படின்ற ஒரு யோசனை தான் இருக்கு. மொபைலுக்கு மட்டும்தான் அப்டேட் கிடையாது, மனுஷனுக்கு அப்டேட் இருக்கு. இதுவும் வாய்ஸ் கேட்குமான்னு தெரியல உங்களுக்கு. இது எதனால வாய்ஸ் வரல வாய்ஸ் இல்ல சார். கேக்குதா? கேட்கல. இல்ல Voice சார். இல்ல வாய்ஸ் sir. வரல. இந்த இப்ப பொண்ணை எனக்கு கோர்ஸ் பார்த்து கொடுங்க. ஜேஎஸ்சி செல்வம். ஆ செல்லம் பாருங்க. சார் இது வீடியோ வந்து சின்னதா இருக்கு, உங்க பேஸ் தான் பெருசா இருக்கு, அது கொஞ்சம் மாத்துங்களா? ஓகே சார். இல்ல என்னுடைய போன்ல கரெக்டா இருக்கு. இல்ல எங்களுக்கெல்லாம் சின்னதா ஒரு கார்னர்ல வருது அந்த ஸ்லைடு எல்லாம். இல்ல சார், கரெக்டா காமிங்க சார். ஆமா கரெக்டா தான் சார் இருக்கு. நீங்க ஸ்டாப் பண்ணுங்க. எக்ஸிட் ஆயிட்டோமா? ஸ்கிரீன் மட்டும் ஸ்டாப். ப்ளே பண்ணி பாருங்க அந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோ வந்துருங்க. ப்ளே பண்ணுங்க. பேக் ப்ளே பண்ணுங்க. வாய்ஸ் வரல. ஓகே, நோ ப்ராப்ளம். இந்த குழந்தை பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 250 சாங் 250 சாங் வந்து விஜய் டிவில சூப்பர் சிங்கர்ல கொடுத்துட்டு. கேக்குதுங்களா? இல்ல சார். yes sir. இல்ல நான் பேசுறது கேக்குதா? நீங்க பேசுறது கேக்குது. ஓகே, அந்த வாய்ஸ் விடுங்க, பரவாயில்ல. அந்த 250 சாங்கும் வந்து விஜய் டிவில கொடுத்துட்டு எந்த சாங் கேட்டாலும் அந்த அம்மா பாடுறாங்க. அப்ப எவ்வளவு மெமரி பவர் இருக்கும் பாருங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்கள வந்து அவங்க வீட்டுல ட்ரெயின் அப் பண்ணிருக்காங்க இப்பவே. நெக்ஸ்ட் வீடியோ சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஸ்லைடு. சோ அந்த 5 பாயிண்ட்ஸ் சொன்னேன்ல, கேக்குதா? எஸ். இப்ப பாத்தீங்க அப்படின்னா அந்த 5 டிப்ஸ்ல வந்து இது ஒரு டிப்ஸ், மேஜர் டிப்ஸ். என்ன பண்றோம்? யோகா. காலையில எந்திரிச்ச உடனே அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தியானம் பண்ணணும். தியானம் பண்ணோம்னா என்ன நடக்கும்? அமைதி. அமைதியா இருப்போம். பல திங்கிங் கிடைக்கும். நம்மளோட லைஃப் லாங் அச்சீவ்மெண்ட் டார்கெட்டை வந்து திங்க் பண்ணிட்டே இருப்போம். டெய்லி திங்க் பண்ணீங்க அப்படின்னா எந்த விஷயமும் வந்து உங்களுக்கு ஈஸியா நடக்கும். கரெக்டா? சோ அதுக்கான ஒரு ஆப்ஷன் தான் அது. நெக்ஸ்ட், காலையில யோகா முடிச்சுட்டு ரன்னிங் போகலாம். ரன்னிங்கோ வாக்கிங்கோ இதனால என்ன ஒரு யூஸ் அப்படி கேட்டீங்க அப்படின்னா, டோட்டல் மசில்ஸுக்கும் ஒர்க் கொடுக்குற மாதிரி இருக்கும். டோட்டல் மசில்ஸ் ஒர்க் பண்ணும்போது உள்ளுகிற ஆர்கன்ஸ் வந்து ரொம்ப தெளிவா இருக்கும். உள்ளுகிற ஆர்கன்ஸ் தெளிவா இருக்குது அப்படின்னா டோட்டல் உடம்புல இருக்கிற கொழுப்பு வந்து ஃபேட் வந்து வெளியே போச்சு அப்படின்னா நீங்க ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பீங்க. இந்த ஆக்டிவா இருந்தாவே போதும். பிரைனுக்கு வந்து ஆக்சிஜனும் பிளட்டும் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா போகும்போது ரொம்ப ஆக்டிவா இருப்பீங்க. அகத்தின் அழகு முகத்துல தெரியும்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். அது முழுக்க வந்து ஒண்ணு வாக்கிங் இல்ல ரன்னிங்கால மட்டும்தான் முடியும். கண்டிப்பா அதை வந்து நாளையில இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. வாக்கிங் போனவங்களுக்கும் தெரியும், இப்ப போயிட்டு இருக்கவங்களுக்கும் தெரியும் இதோட எஃபெக்ட் என்ன இருக்குதுன்னு அப்படின்ட்டு. ஸோ டெய்லி ஒரு 1/2 மணி நேரம், இல்லைன்னா கரெக்டான டைம் பார்த்தீங்கன்னா 4:30 to 6
ஏன் அந்த டைம் சொல்றோம் அப்படின்னா, இந்த டைம்ல வாக்கிங் போனா மட்டும்தான் உங்களால வந்து ஒரு பியூர் ஆக்ஸிஜனை வந்து உங்களால வந்து சுவாசிக்க முடியும். அந்த பியூர் ஆக்ஸிஜன் வந்து ஒரே டைம்ல வந்து நம்ம லங்ஸ் வந்து 14.5 கேஜி ஒரே டைம்ல சுவாசிச்சுன்னா, இன்னைக்கு ஃபுல்லா பியூர் ஆக்ஸிஜன் கிடைக்கலனாலும் அதால வந்து சமாளிக்க முடியும். கொரோனா டைம்ல ஃபீல் பண்ணிருப்பீங்க. எல்லாருக்குமே கொரோனால மருந்தே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி பியூர் ஆக்ஸிஜன் மட்டும்தான். அதை விட்டா பேராசிட்டமால் டேப்லெட் தான். இன்ஜெக்ஷனும் மருந்து கிடையாது. ஸோ ஆக்ஸிஜன்ன்றது வந்து நம்ம இப்போதுல இருந்தே நம்ம அந்த பிராக்டிஸ் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். அந்த எந்த பிரச்சனையும் வராது. வாக்கிங்ல அவ்வளவு விஷயம் இருக்கு. நெக்ஸ்ட் சார். ஸோ டான்ஸ் என்னன்னா மைண்ட் எல்லாத்தையும் விட்டு நம்ம வெளியே போனோம் அப்படின்னா டான்ஸ் ஆட தெரிஞ்சா டான்ஸ் ஆடி அந்த பிரச்சனையை வெளியே அனுப்பலாம். இல்ல எனக்கு ஆட தெரியாதுன்னா டான்ஸ் ஆடுறவங்கள ரசிச்சா கூட போதும். ஸோ இது ஒரு டைப், இது ஒரு மெத்தட் நம்ம மைண்ட்ல இருந்து பிரச்சனைகளை வெளியே அனுப்புறதுக்கு. நெக்ஸ்ட் சார். டிராவல் பண்ணலாம் சார். இப்போ ரொம்ப பிரச்சனையா இருக்கு, ரொம்ப ட்ரெஸ்ஸா இருக்கு, என்னால முடியல, எதுவும் சமாளிக்க முடியலன்னும் போது மாசத்துக்கு ஒரு டைம் இல்ல 2 மந்த்துக்கு ஒரு டைம் அட்லீஸ்ட் 3 மந்த் ஒரு டைம் இல்ல 6 மந்த் ஒரு டைம் நல்ல, அதாவது டூர் பாத்தீங்க அப்படின்னா டிராவல் நம்ம எல்லாருமே போறது பேர் டூர் கிடையாது, எல்லாம் பிக்னிக் அது பேர். ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப கொஸ்டின் ஆன்சர் கேட்டா டைம் ஆயிடும், அதனால சீக்கிரம் போறோம். ஸோ டூர்ன்றது பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஊருக்கு போனாலும் அந்த ஊர்ல நீங்க 10 நாள் இருக்கணும், 10 நாள் வாழ்ந்து பார்க்கணும். அந்த ஊரோட கல்ச்சரு, அந்த ஊரோட மக்கள், அந்த 10 நாள் இருந்து அந்த வாழ்ந்து பார்த்தா மட்டும்தான் அந்த இடத்துல நம்ம வந்து எல்லாத்தையுமே தெரியும் நமக்கு. இதுதான், இது பேர் தான் டூர். நம்ம போயிட்டு ஒரு நாள்ல போயிட்டு மறுநாள் வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா அது பேர் டூர் கிடையாது. அந்த இடத்துல ஜனங்களோட மக்களோட மக்களா வாழ்ந்து பாருங்க. 10 நாள்ல உங்களுக்கு 2 வருஷத்தோட எனர்ஜி வந்து உங்களுக்கு வந்துடும். எல்லா பிரச்சனையும் தூக்கி விசிறி போட்டு புதுசா ஒரு இப்பதான் பிறந்தோன்ற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவீங்க. கரெக்டா இல்லையா சார்? எஸ் சார். நெக்ஸ்ட் ரீடிங் சார். இந்த மாதிரி ஒரு லைஃப்ல வந்து ஒரு பெரிய விஷயம் வந்து வேற எதுவுமே கிடையாது. இதுக்கு ஈடான விஷயமே எதுவும் கிடையாது. எங்க வேணா இதுக்கு நேரம் காலம்லாம் கிடையாது. எங்க வேணா எப்போ வேணா உட்காந்து சாகுற தருவாயில கூட ஓம் நமச்சிவாய ஏதோ ஒரு புக்கை வச்சு படிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. நான் நிறைய பார்த்திருக்கேன். எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா கற்றலுக்கு மட்டும்தான் எதுவுமே கிடையாது. லைஃப் லாங் சாகும் போது கூட ஒருத்தர் வந்து லேர்னிங் இஸ் பெரிய ஸ்கில். ஸோ நம்ம படிச்சுட்டே இருக்கலாம், கத்துக்கிட்டே இருக்கலாம். கத்துக்கிறதுக்கு வந்து வயசோ டைமிங்கோ எதுவுமே கிடையாது. கரெக்டா? நெக்ஸ்ட் சார். இதுதான் சார் பெரிய விஷயமே. ஃபர்ஸ்ட்லயே சொல்லிட்டீங்க இதுக்கான ஆன்சரு. இதுதான் நம்மளோட ஃபைனல் டச். எதனா பண்ணுங்க சார். இந்த மாதிரி ஒரு ஸ்லீப் பண்ணிருக்கோமா, அது அவர் ஃபேஸ பாருங்க. அந்த மாதிரி ஒரு ஆழ்ந்த தூக்கம் என்னைக்கு நம்ம தூங்குறோமோ அன்னைக்குதான் நம்மளோட உள்ள இருக்கிற ஆர்கன்ஸும் பிரெயினும் எல்லாமே ஃப்ரெஷ் ஆகும். காலையில தூங்கி எந்திரிக்கும் போது ரொம்ப ஹாப்பியா எந்திரிப்பீங்க. ஸோ தூக்கம்ன்றது ரொம்ப மஸ்ட். இந்த மாதிரி ஒரு தூக்கம் வரணும் அப்படின்னா முன்னாடி வந்து அந்த 4மே பண்ணா மட்டும்தான் இந்த தூக்கம் உங்களால அனுபவிக்க முடியும். என்னென்ன 4 பண்ணணும் சொல்லுங்க. ரீடிங், டிராவல், டான்ஸ், யோகா. டிராவல்ன்றது டூர் லாஸ்ட். ஆனா இந்த ரன்னிங், வாக்கிங் பிளஸ் டான்ஸ், யோகா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இதெல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட தூக்கம் வந்து நீங்களா எதிர்பார்த்தா கூட 9 மணிக்கு தானே உங்க கண்ணு மூடிடும். காலையில ஷார்ப்பா 5:30க்கு எந்திரிக்கலாம், 5 o'clock எந்திரிக்கலாம். காலையில எந்திரிக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் தரேன் நானு. ஒரு நாள் மட்டும் 4 மணிக்கு எந்திரிச்சிருங்க. அன்னைக்கு நைட்டு கரெக்டா 10 மணிக்கு தூக்கம் வந்துடும். அதுக்கு அடுத்த நாள் 4:30 மணிக்கு எந்திரிங்க. அதுக்கு அடுத்த நாள் பார்த்தா ஆட்டோமேட்டிக் நீங்களே 5 o'clock எந்திரிக்க ஆரம்பிச்சிருவீங்க. எந்திரிக்கிறதுக்கு என்னால முடியலன்னா இதுதான் சார் விஷயம். நெக்ஸ்ட் செல்வம். மேக்கப் மைண்ட். சோ ஃபர்ஸ்ட் கொடுத்தேன் பாத்தீங்களா அந்த 3 பேர் கேட்டேன்ல நானு, ஞாபகம் இருக்கா? சார் பெக்கர், மிடில் மேன், மிடில் மேன், ரிச்சஸ்ட் மேன், ரிச் மேன். எதுக்காக அவங்கள போட்டோம் சார்? சோ அந்த 3 பேரா நம்ம இருக்க ஆசைப்படுறோமா? இப்ப நடுவுல நம்ம இந்த ஒரு 5 பேரை காமிச்சோம்ல, மோடி, கலாம், அப்துல் கலாம், இந்த மாதிரி இருக்க ஆசைப்படுறோமா? அதாவது
அந்த 3 எக்ஸாம்பிள் எதுக்காக அப்படின்னா, அவர் பெக்கருக்கு வந்து பெக்கர் மட்டும் தான், பெக்கிங் மட்டும் தான் தெரியும், வேற எதுவுமே தெரியாது. மிடில் கிளாஸ் மேனுக்கு வந்து கீழே இருக்கிறவங்கள பார்த்து ஐயோ அவனோட நம்ம மேல இருக்கிறோமே அப்படின்னு தோணிட்டு, மேல இருக்கிறவங்க பார்த்துட்டு ஐயோ இவன மாதிரி வளர முடியலன்னு தான் தோணும். மேல இருக்கிறவங்க வந்து நம்மள கீழே இருக்கிறவங்கள பார்க்கவே மாட்டாங்க. சோ இந்த 3 பேரோட மென்டாலிட்டி இவ்வளவுதான். ஆனா அதையும் தாண்டி இத்தனை 5 பேர் இருக்காங்கன்றதுதான் நம்ம இங்க எடுத்து காட்டுறோம். சோ இந்த 5 பேர்ல யாருன்னா ஒருத்தர் நம்ம ரோல் மாடலா எடுத்துட்டு நம்ம மைண்ட வந்து ஏதோ ஒரு விதத்துல நம்ம பூஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளால வந்து ஹாப்பியா இருக்க முடியுமா முடியாதா? கண்டிப்பா சார். கண்டிப்பா. டைம் இருக்கா செல்வம்? லாஸ்ட் 1 minute. லாஸ்ட் 1 minute. ஓகே சார். சோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து எப்பயுமே பாத்தீங்கன்னா ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ். இந்த ஹெல்த் நல்லா இருந்தா வெல்த் தானா வந்துரும். வெல்த் வந்தது அப்படின்னா ஹாப்பினஸ் தானா வந்துரும் நம்ம உடம்புல. இது 3மே நமக்கு வரணும் அப்படின்னா நம்ம மைண்டை நம்ம எப்பயுமே ஃப்ரெஷ்ஷா வச்சுட்டு இருக்கணும். யார் என்ன சொன்னாலும் நம்ம காதுல வாங்காம, இது நான் சொன்ன மாதிரி ஈஸ்ட்ல வாங்கி வெஸ்ட்ல கொடுத்துட்டு நார்த் சவுத்தை வந்து எப்பயுமே யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா எப்பயுமே வந்து நம்மளால ஹாப்பியா இருக்க முடியும். மேக்கப்புக்கு இந்த மாதிரி ஒரு டூல் வந்து இந்த மாதிரி ஒரு டூல் இருந்தாவே போதும். நம்ம மைண்டை வந்து நம்ம அப்பப்போ பூஸ்ட் பண்ணிட்டே இருக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் எனக்கு வாய்ப்பு கொடுத்த ராணிபேட் பவர் சிட்டிக்கு மற்றும் செல்வன் சார், செந்தில் முருகன் சார், மோகன்குமார் சார், அப்புறம் ரவீந்திரன் சார் அனைவருக்கும் இந்த பார்ட்டிசிபேஷன் பண்ண அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ சார் பாலமுருகன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். மேக்கப் மைண்ட் நான் வேற மாதிரி நினைச்சேன், நீங்க வந்து வேற மாதிரி கொடுத்துட்டீங்க. நான் கடைசியா சொல்றேன். நம்ம பார்ட்டிசிபென்ட்ஸ் அவங்களுடைய வியூ என்னன்னு கேட்போம். பார்ட்டிசிபென்ட் அன்மியூட் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லலாம் அபவுட் திஸ் ப்ரோக்ராம். இந்த மேக்கப் மைண்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யாராவது 2 பேர்? டைம் இஸ் வெரி ஷார்ட். கிரி சார் ரைஸ் பண்ணிடுங்க. எஸ் சார். எஸ் சார், தேங்க்யூ ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் செஷன் சார். நீங்கள் மேக்கப் மைண்டுன்னு சொல்றது வந்து எனக்கு ஒரு இன்னோவேட்டிவான டாபிக் சார். கண்டிப்பாக கடைசியாக நான் ஆரம்பத்திலே சொன்ன அந்த ஸ்லீப்ன்ற ஒரு விஷயம் அது கடைசியாக வந்து ஒரு ஃபைனல் டச்சாக இருக்குன்னு நான் நினைக்கல. ஏன்னா நாங்கள் வந்து 5am கிளப்ல வந்து லாஸ்ட் 1 வீக்காக இதை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். ஸ்லீப், ஈட், ட்ரிங்க் இந்த 3 விஷயம்தான். அதில் வந்து இந்த மாஸ்டரி ஆஃப் ஸ்லீப்ன்றது வந்து இந்த ஸ்லீப் சாம்பியன்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட்லாம் பண்ணதுனால எனக்கு அதை பற்றி உடனே அது வந்தது. பட் டிஃப்ரெண்ட்டாக சொன்னீங்க சார். அந்த 5 பேரை காமிச்சு ஃபர்ஸ்ட் அந்த 3 பேர், அதுக்கப்புறம் அந்த 5 பேர் எல்லாமே நல்லா கனெக்ட் பண்ணீங்க. நிறைய பிக்சர்ஸ் இன்க்ளூட் பண்ணீங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லாரும் தியரி தே நோ, பட் அந்த பிக்சரை சொல்லும் போது வி கனெக்டட் வெரி வெல். அண்ட் தேங்க் ஃபார் திஸ் சார். இன்னைக்கு வந்து ஸ்க்ரீன் ஆஃப் டைம் நம்ம போட்டு 9 மணிக்கு மொபைல் ஆஃப் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் பண்ணி தான் நம்ம, ஏன்னா 10 மணிக்கு when we are going to sleepனா இந்த ப்ளூ ரேஸ் வந்து நம்ம கண்ணுக்குள்ளே இருக்கக்கூடாது. அதனால நிறைய விஷயங்கள் இருக்கு. எனிவே தேங்க்ஸ் ஃபார் திஸ் கம்யூனிட்டி. ஏன்னா டெய்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு வேல்யூஸோட சொல்லிட்டு இருக்கேன். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். தேங்க்யூ சார். அந்த கடைசியா உங்க ஃபோன் நம்பர் ஸ்லைட் மட்டும் போடுங்க சார். நான் ஜஸ்ட் தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அடுத்து வேற யாராவது? சார் குட் ஈவினிங் சார். செஷன் ரொம்ப நல்லா போச்சுங்க. இல்லை இந்த செஷனில் வந்து ஹெல்த்து, வெல்த்து, ஹாப்பினஸ் 3மே வந்து கவர் ஆகிருந்துச்சுங்க சார். லைக் ஹெல்த்து வந்து நீங்கள் அந்த வாக்கிங், அந்த மார்னிங் வேக்கப் பற்றி சொன்னது. ஸோ வெல்த் வந்து ஒரு லைக் ஒருத்தரோட மைண்ட் செட் பொறுத்து அவங்களோட கரியரு, அவங்களோட வெல்த் எல்லாமே அமையுன்றது சொன்னது. ஹாப்பினஸ் லைக் அந்த டான்ஸ் ஆகட்டும், நம்ம பிடிச்சதை சாப்பிட்றதாகட்டும், அந்த முக்கியமாக அந்த டூர் விஷயம் சொன்னது லைக் நிஜமான உண்மை. லைக் சயின்டிஃபிக்லி ப்ரூவ்டு ஒன்று அது. ஆக்சுவலாக ஒரு மனுஷனுக்கு வந்து லைக் அந்த ஃப்ளக்சுவேஷன் ஸ்டேஜுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு வருஷத்துக்கு ஒரு நாள் அவங்க கரியர்லேருந்து ஒரு 10 நாள் பிரேக் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச்லேயே சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்த நீங்கள் இந்த ப்ரோக்ராமில் சொன்னது ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. அதே மாதிரி வந்து லைக் இந்த மார்னிங் எழுந்துக்கிறதுக்கு லைக் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இந்த லெஃப்ட் ரைட்டு பிரெயின் சொல்லியிருந்தீங்க இல்லையா?
ப்ராப்ளம்ஸ் வந்து சன்ரைசஸ் மாதிரி உதிச்சிட்டு மறைஞ்சிடணும் அப்படின்ற சொன்னது வந்து லைக் பர்மனண்டா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்த பாயிண்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்ததுங்க சார். ரொம்ப அட்ராக்டா இருந்தது. தேங்க்யூ சார், வேல்யூபிள் செக்ஷன் சார், சூப்பர் சார், தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். ஓகே, ரன்னிங் ஷார்ட் ஆஃப் டைம். சார், இந்த மேக்கப் மைண்டுனா நான் என்ன நினைச்சேன்னா, கண்டிப்பா ஏதோ என்ன எந்த நேரத்துக்கும் நம்ம எனி ஈவென்ச்சுவாலிட்டிக்கு நம்ம ரெடியா இருக்கணும் அப்படின்றத நினைச்சேன். ஆனா நீங்க வந்து எப்படி ஒரு மேக்கப் கிட்ட வச்சு முகத்தை எல்லாம் நம்ம அழகுபடுத்துறோம், அந்த மாதிரி மைண்டை கூட நம்ம பண்ணலாம்னு சொல்லி அது ஒரு நிறைய என்னென்ன வாட் ஆல் த டூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாலேஜ், பாசிட்டிவ் திங்கிங், அப்புறம் ஸ்லீப்பிங், ரீடிங், அந்த மாதிரிலாம் சொன்னீங்க. இது வந்து வெரி குட் எக்ஸாம்பிள் சார். அதே மாதிரி அந்த மைண்டை வந்து 4 பார்ட்டாக பிரிச்சுட்டு வந்து ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத்துன்னு சொல்லி ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் வந்து இந்த சன் ரைசிங் செட்டிங் அந்த மாதிரி வந்தது ஏதாவது ஒரு தேவையில்லாத வந்துச்சுன்னா அதை வந்து வெண்ட் அவுட் பண்ணிடணும் அந்த மாதிரி சொன்னீங்க. அதே போல லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து கண்டினியூஸா டிராவல் பண்ணணும். நல்ல நல்ல அதாவது குட் திங்கிங்னா இட் வில் பி கண்டினியூட் அந்த மாதிரிலாம் சொன்னீங்க. அதே போல வந்து அந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பீப்புள்ஸ் அவங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மைண்ட் செட் இருக்கும் அந்த அந்த மாதிரி சொன்னீங்க. அப்புறம் வந்து இந்த மைண்டுக்கு வந்து 2.5 மில்லியன் ஜெகாபைட் அதோட கெப்பாசிட்டி சொன்னீங்க. இது வந்து ஒரு டேட்டா. அதுக்கப்புறம் வந்து எப்படி இருக்கணும், அதாவது 5 பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கீங்க. யோகா, நம்ம வந்து எப்படி இருக்க போகிறோம் என்பதுக்காக அதை யோகா பண்ணணும், தென் ரன்னிங், வாக்கிங் பண்ணணும், டான்ஸ் பண்ணணும், அண்ட் ட்ராவலிங், ரீடிங், எல்லாத்தோட வந்து ஸ்லீப்பிங் தான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டு. இது இருந்துச்சுன்னா மற்ற எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் அப்படின்னு சொல்லி சிறப்பாக இதை முடிச்சிங்க. ஸோ இந்த டுடே செஷன் இஸ் வெரி இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ சார். ஓகே, அதாவது அடுத்த ப்ரோக்ராம் வந்து நாளைக்கு ஓடிபி. வந்து தலைப்பு வந்து பிரிங் சேஞ்சஸ் அன்னோயிங்லி. ஃபேக்கல்டி வந்து ஜேசி லாவண்யா. ஆக்சுவலா இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா தேரியா கொடுத்தோம் அப்படின்னா கஷ்டமா இருக்கும். அது படிச்சுட்டு வேர்டிங்கோட போயிட்டா அது மண்டைக்கு ஏறாது. இல்ல இந்த ஸ்லைடு எல்லாம் போடுறதுல வந்து ரொம்ப இம்பாக்ட் இருக்கு சார். அதனாலதான் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கட்டும். நம்ம சும்மா வெறும் வேர்டிங் கொடுத்துட்டு பாயிண்டா கொடுத்தா கூட நம்ம வந்து நோட்ஸ் எடுக்க முடியாது. சோ இந்த இமேஜ் வந்து நீங்க தூங்கும் போது மொத்தமா அப்படியே ரிவைன் வரும். மொத்தமா என்னென்ன பார்த்தோன்றது நைட் எல்லாம் ஞாபகம். கண்டிப்பா நாளைக்கு காலையில சொல்லுவேன் பாருங்க குரூப்ல, நேத்து நடந்த மொத்தமே நைட்டு டோட்டலா ரிமைன் வரும். தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ, வேல்யூபிள் செஷன் சார். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. அடுத்து இறுதியாக வோட் ஆஃப் தேங்க்ஸ். இந்த ராணிப்பேட்டை பவர் சிட்டி தினமும் நடத்தும் இந்த ஓடிபி ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரோக்ராம் இன்றைய பயிற்றுனர் ஜேசிஎஸ்ஜிஎஃப் பாலமுருகன் ஒரு சிறந்த ஒரு ட்ரைனிங் செஷன். அவர் கூட இன்னைக்கு நம்ம இடையே பகிர்ந்து கொண்ட ஜேசிஎஸ்ஜிஎஃப் பாலமுருகன் அவர்களுக்கு மிக்க நன்றி. அதே போல இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு தங்களுடைய மேலான கருத்துக்களையும் கூறி இதில் கலந்து கொண்ட அனைத்து ஜேசி நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை முறைப்படி ஒத்தி வைக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.